நீங்கள் வீட்டிலேருந்து காலேஜ் போகிறீங்க 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் முதல் நாள் போகும்போது 20 மினிட்ஸ் லேட்டாக போகிறீங்க. அதே ரெண்டாவது நாள் வந்து 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும்போது 10 மினிட்ஸ்க்கு முன்னாலேயே போகிறீங்கன்னா உங்கள் வீட்டிலேருந்து காலேஜுக்கான டிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. சொல்லுங்கள் பார்க்கலாம். வீட்டிலேருந்து காலேஜுக்கான டிஸ்டன்ஸ் 10 கிலோமீட்டர். என்ன ரீசன்னா நம்மகிட்ட என்ன கேட்டுக்கிறாங்க? டிஸ்டன்ஸ் தானே கேட்டுக்கிறாங்க. டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் ஸ்பீடு பை டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஸ்பீடு இன்டூ டைம் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் ஸ்பீடு என்ன 10 into 20 by different of speed na 20 லேருந்து அந்த 10 மைனஸ் பண்ணுங்க. 20 minus 10 into time. டைம்ங்கிறதை நீங்கள் அந்த 2 டைம் ப்ளஸ் பண்ணிக்கிங்க. 20 plus 10 ப்ளஸ் பண்ணிங்கன்னா 30 minutes by 60 seconds 30 by 60ன்னு போடுறோம். அடுத்து என்ன பண்ணனா ஈக்குவல் டு 10 into 20 by 20லேருந்து 10 மைனஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருது? 10 வருதா? 10 into 30 by 60. கேன்சல் பண்ணதெல்லாம் கேன்சல் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக நம்மளுக்கு 10 கிலோமீட்டர் கிடைக்குதா? உங்கள் வீட்டிலேருந்து காலேஜுக்கான